எடுத்து வாசிப்போம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. கண்களை மூடி ஜெபி. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேரம் வரம்பா. அன்பு தகப்பனே, இன்னைக்கு என்ன விஷயங்கள் ஆண்டவரே எங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை எங்களோட பேசுங்கப்பா. உமது அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க. என்னுடைய சுய வார்த்தைகள் எதுவும் ஆண்டவரே வெளிப்படக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவரே நீங்க பேசணும், உங்க பிள்ளைங்களோட பேசணும். ஆண்டவரே என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்களோ அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுங்கப்பா. நான் சிறுகனும் நீர் பெருகனும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில, வேத பகுதியில இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? பார்க்காமலே ஆண்டவரிடம் அன்பு செலுத்துகிறது. வேற கரெக்ட். வேற நம்புறத உறுதியா இருக்கிறோம். அதாவது காணாதத அதை பார்க்கல, ஆனாலும் ஒரு நிச்சயத்தோட இருக்கு. தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த உறுதியும் நிச்சயமுமா இருக்கிற ஒரு காரியம். இன்னும் எளிமையா யாருக்காவது சொல்ல தெரியுமா? நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், சூப்பர், அருமையா சொன்னீங்க, எல்லாமே கரெக்ட் தான். இப்ப பாப்பா உங்க பேர் என்னடா? தர்ஷினி. ஸ்ரீதர்ஷினி. இப்ப ஸ்ரீதர்ஷினி பாப்பா உங்கள்ட்ட கேக்குறாங்க, பாப்பா இங்க வர முடியுமாடா? வாங்க அண்ணங்கிட்ட வாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்ரீதர்ஷினி பாப்பா உங்ககிட்ட கேட்குறாங்க விசுவாசம்னா என்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கேட்டேன், எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. பாப்பாக்கு என்ன விளக்கம் தருவீங்க? விசுவாசம் அப்படின்னா என்ன அங்கிள், என்ன ஆன்டி அப்படின்னு கேட்குறாங்க. நம்பிக்கை அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடும். சரிடா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. எப்பயுமே குழந்தைங்களுக்கு உங்க பிரசங்கம் அது ஏன்னா நாளைக்கு நீங்க அழைப்பு பெறும் பொழுது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு தரும் பொழுது எப்படி எளிமையா பிரசங்கம் பண்றது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு சிறந்த பிரசங்கியார். சீரியஸா சொல்றேன். நான் ஒரு 3 காலேஜில் கர்த்தர் கிருபையால ஆசிரியரா இருக்கேன். பைபிள் காலேஜில் 3 காலேஜ்லயுமே பெஸ்ட் டீச்சர்னு என்ன சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் டீச்சர், இருக்கிற டீச்சர்ஸ்ல பெஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கேன். என்ன சீக்ரெட் தெரியுமா? ஆட்டி சொல்ல மாட்டேங்களே. அதெல்லாம் இல்லை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன். என்னன்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் சண்டே கிளாஸஸ் எடுக்கிறேன். எவ்வளோ உயரத்துக்கு ஆண்டவர் கூட்டு போனாலும் 2 காலேஜுக்கு பைபிள் காலேஜில் டீனாக இருக்கேன், 3 காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இன்ன வரைக்கும் சண்டே கிளாஸஸ் எடுக்கிறேன். 5 வயசு பிள்ளைக்கு நீங்கள் புரிய வச்சுட்டீங்கன்னா 50 வயசு ஆளுக்கு புரிய வைக்கிறது ஈஸி. அதுதான் சீக்ரெட். நாளைக்கு ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதோ இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுதோ ஒரு குழந்தைக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு அப்படி ஒரு சிந்தனையில், ஒரு பார்வையில் போங்களேன், ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்முடைய பிரசங்கம் விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஸ்ரீதர்ஷினி பாப்பா கேட்டால் நம்ம என்ன சொல்லிடுவோம்? நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பாப்பா வளர்ந்துட்டாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு படிக்கிறாங்க. பைபிளில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்கு. அப்போ அந்த பாப்பாக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னடா நமக்கு சண்டே கிளாஸ்ல அண்ணன் என்ன சொல்லி கொடுத்தாங்க? விசுவாசம்னா நம்பிக்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்குமே வித்தியாசம் இருக்கே அப்படின்னு அந்த பாப்பா இப்ப அக்காவா மாறிட்டாங்க. ஸ்ரீதர்ஷினி அக்கா கேக்குறாங்க, அப்ப என்ன விளக்கம் தருவீங்க? அதாவது இதை சொல்லிடுறேனே, இன்னைக்கு நீங்க கேட்க போற பிரசங்கம் ரொம்ப புதுசா இருக்கும். இது வரைக்கும் தமிழ்ல அப்படி கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்முடைய பைபிளில் ஒரு சில மூல பாஷையிலேருந்து அதை மொழிபெயர்க்கும் பொழுது சில அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு சில மாற்றங்கள் இருந்ததுனால
தமிழ்ல இன்னைக்கு கேட்க போற பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, அதையும் தெளிவா சொல்லிடுறேன். இப்ப சொல்லுங்க, விசுவாசம் நம்பிக்கை இது எப்படி ஸ்ரீதர்ஷினி பாப்பாக்கு விளக்கி சொல்லுவீங்க? காணாத ஒன்னை கண்ணால் பார்த்து விசுவாசிப்பதா? அதை நான் பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். அண்ணன் சொன்னது, அண்ணன் சொன்னாங்க. அதுதான் என்னன்னு கேக்குறேன். இப்ப ஆபிரகாம் வந்து இப்ப அந்த பாப்பா வந்து அதை கேட்கிறாங்க. ஐயா கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். ரோமர் 4வது அதிகாரத்துல வரும். ரோமர் 4:19-21 வரைக்கும் நீங்க சொல்றது வரும், கரெக்ட். இப்ப என்ன கேள்வினா, அந்த பாப்பாவுக்கு வந்து இப்ப புரிய வைக்கணும், எனக்கு நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்னன்னு. நீங்க சொல்றீங்க ஆபிரகாம் கிரியை செஞ்சார் இல்லையா, அதுதான் விசுவாசம் சொல்றீங்க. இப்ப நம்பிக்கைனா என்னன்னு கேக்குது. சரிங்க தாத்தா, எனக்கு புரியுது. இப்ப நம்பிக்கைனா என்ன தாத்தா? ஓ, அந்த நம்பிக்கை சொல்றீங்க. சரி, நம்பிக்கைன்னு கொண்டு வர்றாங்க. சூப்பர், அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. உண்மையிலே சூப்பர், கிளாப் பண்ணிருங்க. எப்படிக்கா? சூப்பர்க்கா. அதாவது நீங்க சொன்னது எல்லா பாயிண்ட்டும் கரெக்ட் தான். நீங்க எல்லாருமே சொன்னீங்கல்ல, எல்லா பாயிண்ட்டும் கரெக்ட் தான். நம்பிக்கைன்றது நான் ஒரு பாக்குற விஷயத்த நம்புறதும் நம்பிக்கை தான். இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி கத்தியை கொடுத்து குத்த சொல்லுங்க அப்படின்னா குத்த மாட்டாங்க. ஏன்னா தாய் பாசம் இருக்கு, அவங்க முன்னாடி இருக்கு, செய்ய மாட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்பிக்கை. விசுவாசன்றது சொன்னீங்கல்ல, பார்க்கவே இல்லை ஆனால் நான் நம்புறேன், அதுதான் விசுவாசம். இன்னொரு பகுதியில பார்த்தோம்னா விசுவாசன்றது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். நம்பிக்கைன்றது எதிர்காலம். எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க இப்ப எதிர்காலத்துல கிறிஸ்டியானிட்டியில எதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்பிக்கை. அதை நீங்க விசுவாசிக்கலாம் அவசியம் கிடையாது, அது நம்பிக்கை தான், நடக்கத்தான் போகுது. அதை வந்து நீங்க நம்புறீங்க. என்னது? ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கு, அர்மகதோன் யுத்தம் இருக்கு. அப்புறம் என்ன? 1000 வருஷ அரசாட்சி இருக்கு, சாத்தான அந்தி கிறிஸ்துவ அந்த வலு சர்ப்பத்தை அக்கினி கடல்ல போடுறது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில ஒரு போர் வேற நடக்கும். அதுக்கப்புறம் சாத்தான தூக்கி என்ன பண்ணுவாரு? அந்த இதுக்குள்ள போடுவார், அக்கினி கடல்ல, நரகத்துல போடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது நடக்கும் நமக்கு தெரியும். கடைசியில நியாய தீர்ப்பு நடக்கும், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாமே நடக்கும். இதுக்கெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுதான் என்னது? நம்பிக்கை. எதிர்காலத்துல நடக்க போறது நம்பிக்கை. சரி, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். உண்டாகும். அதாவது நீங்க ஜெபம் பண்ணும்போது எதையாவது கேட்குறீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்துக்கு யாராவது கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிருப்போம், அப்படித்தானே? சூப்பருங்கய்யா, எல்லாருமே அப்படித்தானே. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்பி நம்ம என்ன செய்யறோம்? கேட்குறோம். அப்படி நீ கேட்டா கிடைக்கும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு, அப்படித்தானே? ஆனா மனசை தொட்டு சொல்லுங்க, எல்லா ஜெபங்களுக்கும் உங்களுக்கு பதில் வந்திருக்கா? அந்த மாதிரி உண்மையா சொல்லுங்க, பிராக்டிக்கலா பேசுவோம். எல்லா ஜெபங்களுக்கும் அந்த மாதிரி பதில் வந்திருக்கா? வரல. ஏன்? என்ன காரணம்? ஆனா சொல்லியிருக்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வ அப்படின்னு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். அதுக்காண்டி எப்பில் இருக்கான், இந்த சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்க. அவன் வந்து என்கிட்ட பிரெட்டு கேட்டான்னா நான் அவனுக்கு கல்லை எடுத்து கொடுத்து சாப்பிடுன்னு வேணா செய்ய மாட்டேன். அவன் கெட்டதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? நல்லதை தான் கொடுப்பேன்.
ஸோ நிறைய இருக்கு. இப்போ நமக்கு காட் வந்து ஆன்சர் கொடுக்குறதுல நிறைய இருக்கு. நமக்கு வந்து ஃபியூச்சர் தெரியாதனால நம்ம கெட்ட விஷயமே கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நல்லதுதான் தருவார். நீங்கள் ஏன் எனக்கு கல்லை தரல அப்படின்னு நம்ம கோச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஐயோ என் பிள்ளை கோச்சுக்குதே அதுன்னு கல்லெல்லாம் எடுத்து தர மாட்டார். மீன் கேட்டால் பாம்பை தூக்கி தந்துட மாட்டார். மீன் கேட்டால் மீன் தான் கேட்பாரு. நீங்கள் பாம்பே கேட்டாலும் என்ன செய்வார்? மீன் தான் கொடுப்பார். அதுதான் நல்ல தகப்பன். ஸோ அது வேற, அந்த கேட்டகரி வேற. நான் வந்து விசுவாசத்தை மையப்படுத்துறதுனால இந்த வசனத்தை வந்து இந்த மாதிரி கேட்குறேன். நான் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு பதில் கிடைக்கல. அப்போ எங்க தவறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இப்ப இந்த வசனத்தை பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா என்ன? எதிர்காலத்தை பத்தி சொல்லுது, அப்படிதானே? அப்ப இது நம்பிக்கையா விசுவாசமா? நம்பிக்கை. ஆனா மூல பாஷையில எப்படி இருக்கு தெரியுமா? கிரேக்க மொழியில இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? சிம்பிளா முடிச்சிடலாம். அதாவது இதுல பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விசுவாசத்தை குறித்த போதனைகள் வந்து இந்த மாதிரி காரியங்கள் வர்றது கிடையாது. ஏன்னா தமிழ் பைபிள் அந்த மாதிரி இருக்கு. பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நமக்கு வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா மூல பாஷையில பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நான் ஒன்னு பிரேயர் பண்ணிட்டேனாலே அவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு கொடுத்துட்டாரு. அது என் கைக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்பிக்கை, விசுவாசம், அது நீங்க 3 நிமிஷம் செய்தி கொடுக்கும் போதுதான் எனக்கு அந்த தாட் வந்தது. தேங்க் காட். இப்ப என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை. இப்ப பாப்பாக்கு ஸ்ரீதர்ஷினி பாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள்னு வைங்க. அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னோடனே அம்மா சொல்றாங்க, பாப்பா உனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள், அம்மா என்ன செய்வேன்? உனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதிர்காலமா நிகழ்காலமா? எதிர்காலம். அப்ப இது நம்பிக்கையா விசுவாசமா? நம்பிக்கை. அப்ப அந்த பாப்பா என்ன செய்யும்? அம்மா என்ன செய்வாங்க? நமக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்பிக்கை. இப்ப விசுவாசம்னா என்னன்னா, ஸ்ரீதர்ஷினி பாப்பா போய் அம்மாட்ட கேட்குது, அம்மா எனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள், எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? டைரக்டா அப்படியே கடைக்கு போறாங்க. பாப்பா வீட்டில் இருக்கு. கடைக்கு போய் பாப்பாக்கு பிடிச்ச பெஸ்டான ஒரு கிஃப்ட் வாங்கி அதை கிஃப்ட் பாக்ஸில் போட்டு அழகா என்ன பண்ணிடுறாங்க? மூடி வச்சு பாப்பாட்ட வந்து கொடுத்துட்றாங்க. பாப்பா கிஃப்ட் கேட்டையில இந்தா வச்சுக்கோ, ஆனா நீ என்ன செய்யணும்? பிறந்த நாள் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. இப்ப இந்த பாப்பாக்கு நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? அது கையில என்ன இருக்கு? கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, கையில வச்சிருக்கு. அதுக்கு நல்லா தெரியும் அம்மா கொடுத்துட்டாங்க, எனக்கு இதை எப்போ ஓபன் பண்ணா போதும்? பிறந்த நாள் அன்னைக்கு நான் இதை ஓபன் பண்ணா போதும். இது விசுவாசமா நம்பிக்கையா? விசுவாசம். ஏன்னா அந்த பாப்பா கையில வாங்கிருச்சு, கிடைச்சிருச்சு அந்த பாப்பாக்கு. இதுதாங்க நம்ம ஜெபத்துல பண்ண வேண்டியது. நம்ம கேட்டோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துடுறாரு, நம்ம கைக்கு வர, அவ்வளவுதான். ஆனா அதை பெற்றுக்கொண்டோம். இன்னொரு இப்ப பெரியவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பொருட்கள் அமேசான், பிளிப்கார்ட் ஏதாவது புக் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க? நீங்க பணம் கொடுத்து புக் பண்ணோன்னே என்ன பண்ணிடுவாங்க? ஆர்டர் ஐடின்னு ஒன்று அனுப்பிடுவாங்க. ஆர்டர் ஐடியை நீங்க வாங்கிட்டீங்கனாலே அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். இப்போ நீங்க வந்து இப்போ என் பையன் இருக்கான், என் பையன் போட்டோ போட்டு நான் என்ன பண்றேன்? கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த போட்டோ வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ல வாலில் வைக்கிற மாதிரி எனக்கு தாங்க அப்படின்னு ஆர்டர் பண்றேன்னு வைங்க. ஆர்டர் ஐடி எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அதை ட்ராக்கும் பண்ணிக்கலாம், எங்கெங்க வருது அப்படி. டெல்லியில இருக்கா, டெல்லியில இருந்து பெங்களூர் வந்துருச்சா, சென்னை வந்துருச்சா, மதுரை வந்துருச்சா, நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஆர்டர் ஐடி காசு கொடுத்து நான் ஆர்டர் ஐடி வாங்கினோடனே அந்த பொருள் யாருக்கு தான் சொந்தம்? வாங்கினவங்க எனக்கு தான் சொந்தம். என் கைக்கு வர்றதுக்கு அது என்னது? ஏற்ற நேரத்துல வந்து சேரு. இதுதான் நம்ம ஜபத்துல வந்து நடக்குது. நம்ம ஃபியூச்சரவே குறித்து யோசிச்சுட்டு இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஹீலிங்காக ஜோம் பண்றோம்னு வைங்க. ஒரு 5-6 வருஷமா வியாதியிலே இருக்கிறாங்கன்னு வைங்க ஒருத்தவங்க. அப்ப அந்த நபர் என்ன நினைப்பாங்க? நான் ஜெபம் பண்றேன், வசனம் என்ன போட்டிருக்கு? நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும் அப்படின்னு அவங்க என்ன, அவங்களுடைய நினைப்பெல்லாம் எப்படி ஆயிரும்னா ஃபியூச்சர் நினைச்சாயிரும். அப்ப நான் ஜெபம் பண்ணா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன
குணமாக்குவாரு, சுகமாக்கிடுவாரு அப்படின்னே என்ன வந்துடும், நம்மளை அறியாமலே நம்ம நம்பிக்கைக்குள்ள போயிடுவோம். நிகழ்காலமாகிய விசுவாசத்தை விட்டுட்டு எதிர்காலமாகிய நம்பிக்கைக்குள்ள போறோம். அதுக்கு லேபிள் என்ன ஓட்டிக்கிறோம்னா விசுவாசம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓட்டிக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொக்கோ கோலா பாட்டில்லாம் இருக்கு, அந்த குடிச்சு வச்ச வெறும் பாட்டில் இருக்கு, அதில் வெறும் தண்ணியை மட்டும் ஊத்துறீங்க, ஆனால் வெளியே கொக்கோ கோலா அப்படின்னு போட்டிருக்கு. வெளியே போட்டிருக்கனால அது கொக்கோ கோலா ஆயிருமா? பச்சை தண்ணி தான் அது. அதே வேலையை தான் நம்ம பார்க்குறோம். உள்ளே இருக்கிறது நம்பிக்கையை வச்சுக்கிட்டு, ஆனால் நம்மள அதை என்ன நினச்சிக்கிறோம், விசுவாசம் நினச்சிக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன செய்யறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. அதே இது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இப்போ நான் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:24 நான் பாவத்துக்கு செத்து, அந்த வசனத்தை வாசிங்க. நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாஸ்ட் டென்ஸ்ல முடியுது பாருங்க, குணம் ஆனீர்கள். சிலுவையில இயேசு எல்லாத்தையுமே சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப நான் விசுவாசத்துல என்ன நம்பணும்னா, நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன குணம் ஆக்கிட்டாரு அப்படின்றத நம்பணும். பிரசன்ட் டென்ஸ்ல நம்பணும். நான் இப்ப ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன சுகப்படுத்திட்டாரு, என்ன சுகம் வாங்கிட்டேன் நானு. ஆனா என்ன செய்யும், கை வலியெல்லாம் அதே மாதிரி தானே இருக்கு, இன்னும் அந்த குறுக்கு வலி இருக்கே அப்படின்னு தோணும். பிசாசு அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வருவான். நம்ம மாம்சத்துல இருக்கிறனால அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது இயற்கை தான். ஆனா நம்முடைய மாம்சத்தின் உணர்வுகளை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட தேவனுடைய வார்த்தைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே மாறாது. அவர் தான் என்ன பண்றாரு, இப்ப நம்ம பார்க்குறோம், பூமி பார்க்குறோம், பூமியை சுத்திட்டு என்ன இருக்கு, நிலா சுத்திட்டு வருது, அப்புறம் நவகிரகங்கள் இருக்கு, அதுக்கு நடுவில் என்ன இருக்கு, சூரியனை சுத்திட்டு வருது எல்லாமே. இதெல்லாம் எதுல, இது வந்து சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய கேலக்சியில கோடாக்கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குன்றாங்க. அப்படியே வெளியே போய் பார்த்தீங்கன்னா அது கோடாக்கோடி கேலக்சிகள் இருக்குன்றாங்க. இப்போ யூனிவர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு தெரியல. இது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி படைச்சாரு? அவ்வளவுதான், உண்டாக கடவது அப்படின்னாரு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு, உண்டாயிடுச்சு. எல்லாத்துக்கும் பேர் மட்டும் வச்சிட்டாரு ஆண்டவர். இது உனக்கு இந்த பேரு, உனக்கு இந்த பேரு, இந்த பேருன்னு எல்லாத்துக்கும் சிருஷ்டிப்புக்கெல்லாம் என்ன வச்சிட்டாரு, பேரை வச்சுட்டாரு. அப்ப ஒரே வார்த்தை தான், உண்டாக கடவது அப்படின்னு எல்லாம் உண்டாயிடுச்சு. இப்ப நீங்க தேவனுடைய அந்த வார்த்தையை நம்ப போறீங்களா, இல்ல உங்க சரீரத்துல இருக்கிற அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? என் சரீரத்துல இந்த வியாதி உண்டான அறிகுறிகள் இருந்தாலும் நான் எதை நம்புறேன், தேவனுடைய வார்த்தையை நம்புறேன்ற விசுவாசம் நமக்கு வேணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, குணம் ஆக்கிட்டாரு, நான் சுகம் ஆனேன்னு சொல்லணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், அழகா எடுத்தாங்க 2 பேருமே. கரெக்டான சத்தியங்கள் 3 பேருமே. இப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வார்த்தையை உள்ள போட போட விசுவாச அறிக்கை தான் வரும், அவிசுவாசமான வார்த்தை வராது. நேற்று கூட என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த கால் ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தேன், இந்த மாதிரி சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக இப்படி சொல்லுங்க, என் கால் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு. ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த சிருஷ்டிப்பு சக்தி எதுக்கு இருக்கு, நாவுக்கு ஆண்டவர் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவரும் உள்ள இருக்கிறனால அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை உங்க மூலியமா என்ன பண்ணும், வெளிப்படும். அதுக்கு தான் சொல்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஜெபத்துல என்ன தவறு செய்யறோம்னு? ஜெபம் பண்ணிட்டு நம்ம இனிமேல் அது நடக்கும். இப்போ ஒரு வீடு கேட்குறீங்கன்னு வைங்க, ஆண்டவர் வந்து எனக்கு பர்சனலா நான் சொல்றேனே, எனக்கு வந்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா, சகல வஸ்துக்களாலும் நிறைந்த வீட்டை உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப நான் அடிக்கடி அதுக்கெல்லாம் ஜெபம் பண்றது இல்லை. எனக்கு அவர் சொல்லிட்டாரு, அது நடக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்துட்டாரு, ஆனா அது எங்கேயோ இருக்கு, என் கைக்கு தான் வந்து சேரணும், அவ்வளவுதான். ஆண்டவர் எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. இதுதான் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கான ஆன்சரும் இதுதான். பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, ஜெபிச்சுட்டு என்ன பண்ணணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு விசுவாசிச்சு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். பைபிள்ல இருந்து நிறைய உதாரணங்கள் இதுல இருந்து எடுக்கலாம். நம்ம நேரம் இல்லாதனால டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவோம். நம்ம போன மாதமா அதுக்கு மாதமா பார்த்தோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பத்தி பார்த்தோம்.
அவங்க என்ன விசுவாசிச்சாங்க? 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம் அவங்களுக்கு சரீரத்திலையும் பிரச்சனை, மனதளவிலையும் பிரச்சனை. அவங்க அவங்க யாரையும் தொடக்கூடாது, அவங்கள யாரையும் தொடக்கூடாது, அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தையும் யாரும் தொடக்கூடாது, அவங்க படுத்திருக்கிற இடத்த யாரும் தொடக்கூடாது. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க மனநிலை. வேற எந்த வியாதி வேணா வந்திருக்கலாம், எனக்கு இப்படி போய் வந்திருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. மனதளவுல எப்பயுமே உடம்புல ஏற்பட்ட அந்த காயத்தை விட மனதுல வர அந்த காயம்தான் ரொம்ப வலிக்கும். சரீரத்துல இருக்க கூட எப்படியோ ஒரு வில் பவர்ல தாங்கிக்கலாம், மனதளவுல அவங்க பாதிக்கப்படும் போதுதான் அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க வியாதியஸ்தர்கள். அப்ப 12 வருஷம் வியாதியஸ்தரா இருக்காங்க அந்த அம்மா. டாக்டர்ஸ்ட போய் பார்த்து என்ன பண்ணிருச்சு, சொத்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப இயேசு வராருன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ 12 வருஷம் இப்படியே படுத்தே இருந்துட்டோம், கொஞ்ச நாள் தான், இல்ல கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறோம், கடவுள் என்னைக்காவது நம்மளை சுகமாக்குவாரு அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்பிக்கை, அது பேர் நம்பிக்கை. இனிமேல் ஆண்டவர் என்ன கடவுள் வந்து என்ன சுகமாக்குவாரு, என்னைக்காவது ஒரு நாள் என்ன சுகமாக்குவாரு, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுள் காதுல என்னைக்கு விழுகுதோ அன்னைக்கு என்ன சுகமாக்குவாரு அப்படின்னு நான் நம்பினேன்னா அவங்க சுகமாக்கியிருப்பாங்களா 12 வருஷம்? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை கிரியையில உடனே காமிச்சாங்க. உடனே போய் என்ன பண்ணாங்க, கூட்டத்துல அவங்க யாரை தொட்டாலும் அவங்க தீட்டு தான், இவங்க யார் தொட்டாலும் அவன் அந்த ஆளும் தீட்டு தான். இந்த விஷயம் தெரிஞ்சா கல்லெறிஞ்ச கொண்டுருவாங்க. எல்லாத்தையும் மீறி என்ன பண்றாங்க, கூட்டத்துக்குள்ள அப்படியே முண்டி அடிச்சு போய் இயேசுவோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. உடனே என்னது, இம்மிடியேட்டா ஹீலிங். இது இயேசுவே வந்து அவர் கொடுத்தாங்களா, மகளே இது விசுவாசமா இருந்தனால உனக்கு சுகத்தை. இயேசுக்கே தெரியல, அப்படியே டக்குன்னு பாக்குறாரு, என் உடம்புல இருந்து என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன், யார் என்ன தொட்டதுன்னு கேட்கறாங்க. சீசர்கள் என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு, இப்ப போய் யார் தொட்டதுன்னு அந்த அம்மாவே பயந்து வந்து என்ன சொல்றாங்க, பயந்து நடுங்கி வந்து இல்ல நான் நடந்ததெல்லாம் சொல்லும் பொழுதுதான் ஏசப்பா என்ன சொல்றாங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு அழகா அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப நம்ம விசுவாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எங்க நம்பிக்கையை பயன்படுத்தணுமோ அங்க நம்பிக்கையை பயன்படுத்தணும், எங்க விசுவாசத்தை பயன்படுத்தணுமோ அங்க விசுவாசத்தை பயன்படுத்தணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்பிக்கையும் வேண்டும், விசுவாசமும் வேண்டும். நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நமக்கு பதில் தரணும்னா அதுக்கு நம்பிக்கை தேவையா, விசுவாசம் தேவையா? விசுவாசம் தான் தேவை. நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8:5-13 வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த இவரு நூற்றுக்கு அதிபதியை பத்தி பேசிப்பாங்க. அவரை பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் வராரு. அவர் ஏற்கனவே அந்த ரோம போர்ச்சவர்கள்ல 100 பேருக்கு அதிபதி. அவர் முக்கியமான ஒரு ஆளு தான். அவர் வந்தா என்ன சொல்லியிருக்கலாம், இயேசு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என் வீட்டுல இருக்கிற ஒரு என்னுடைய வேலையாளர் திமிர்வாதமா இருக்கான், ரொம்ப பேரலைஸ்டா இருக்கான், அவனை வந்து என்ன பண்ணுங்க குணமாக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கலாம். நீங்க என்னைக்காவது அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்க, நீங்க எப்ப வந்தாலும் பரவாயில்ல, உங்க டைம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த நேரத்துல சுகத்தை எதிர்பார்க்கிறாரு. நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க அவன் குணமாயிருவான்ட்டார். இப்ப இயேசு ஆச்சரியப்படுறாரு, என்னடா யூதர்கள் கூட இவ்வளவு நம்பிக்கை இல்லை, ஆனா ஒரு புறஜாதியா அவன் என்ன பண்றான், என்னுடைய வார்த்தையின் மேல இருக்கிற அதிகாரத்துக்கு இவ்வளவு சொல்றான். நான் ஒருத்தனை போனா போறான், வானா வரான், இது செய்யறானா செய்யறான், அப்ப என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா உங்க வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்குல்ல அப்படின்னு அவன் என்ன பண்றான். விசுவாசத்துக்கு கேட்டனால உடனே என்ன நடந்தது, ஹீலிங் நடந்தது. இப்ப எதிர்காலத்தை குறிச்சே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் இனிமேல் எனக்கு செய்வாரு, இனிமேல் அது எனக்கு பண்ணுவாரு, இனிமேல் தான் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சுட்டார். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. அதை நான் பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். அது என் கைக்கு வந்து சேரணும். ஹீலிங்கும் அதே மாதிரிதான். சிலுவையில இயேசு உங்க பாவத்தை சுமந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ உங்களுடைய வியாதியை சுமந்து தீர்த்ததும் அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மைதான். அதாவது நான் அடிக்கடி கேட்பேனே, உங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா, நீங்க ஒரு பாவின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சரி, நீங்க நீதிமன்றதாவது நம்புறீங்களா? நம்புறீங்களா? சந்தேகமா இருக்கா? ஐயோ நேத்தானே அந்த சீரியலை பார்த்துட்டு வந்தேன், எதுக்கு வந்து நீதிமன்ற நீதின்றது நீங்களும் நானும் செஞ்ச காரியத்தினால கிடைக்கிறது கிடையாது. என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில ஏத்துக்கிட்டு அவருடைய நீதியை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கொடுத்துட்டார், டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. என் பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில ஏத்துக்கிட்டு அவருடைய நீதியை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க நீதிமானா இல்லையா? நீதிமான்கள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம். ஆனா நீதிமான் தாப்பா.
ஏன்னா நம்முடைய கிரியைகள்னால நம்ம நீதிமானாக முடியவே முடியாது. நீங்க நல்லது செஞ்சனால நீங்க நீதிமான்லாம் கிடையாது. அது தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்த துணி மாதிரி இருக்கும். கிச்சன்ல யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, இல்ல வண்டி தொடக்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை எப்படி வச்சிருப்பீங்க? பத்திரமா மடிச்சு பாக்கெட்லயே வச்சிருப்பீங்களா? அது எப்படி அங்கங்கதான் கிடக்கும் அழுக்கு துணி, அதை இப்படிதான் எடுப்போம். தேவனுடைய பார்வையில நம்முடைய நீதி அப்படிதான். நம்முடைய சுயநீதியெல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்த துணி மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நம்முடைய நீதி இயேசு கிட்ட இருந்து வந்தது. தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு தெரியுமா? இயேசுவோட நீதி நம்ம மேல இருக்கிறனாலதான் நம்மள அவர் பிள்ளை மாதிரி பார்ப்பாரு. இல்ல நம்மள ஒரு பாவின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போக போறது இல்லை. ஏன்னா என்னுடைய பாவங்களை அவர் ஏத்துக்கிட்டு அவருடைய நீதியை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் நீதிமானா இருக்கிறதுனால நீதியுள்ள கிரியைகளை நான் செஞ்சுதான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? நான் நீதியான காரியங்களை செய்யறதுனால நான் நீதிமான் கிடையாது. நான் நீதிமானா இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்யணும், நீதியான காரியங்களை செய்யணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம பாவி, நான் எதுக்குமே லாய்க்கில்லைன்ற கூடாது. நீங்க நீதிமான் தான், ஆண்டவருடைய பிள்ளை தான். நீங்க எது கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, தருவாரு. நல்ல விஷயங்களை நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தோமா, அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? நான் தொட்டு பார்த்தா தான் என்ன பண்ணுவேன், அவரை நம்புவேன் அப்படின்னாரு. இயேசுவோடைய காயங்கள்ல என் வரல விட்டா தான் நான் என்ன பண்ணுவேன், இயேசுவை நான் விசுவாசிப்பேன் அப்படின்னாரு. யோவான் ஸ்நானகனை எடுங்க, மத்தேயு 11 நினைக்கிறேன். அதுல ஒரு 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தான் இயேசுக்கே ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. ரொம்ப நாள் இவர் ஜெயில இருக்கிறாரு. இவருக்கே டவுட் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்து இருக்கணுமா அப்படின்னு 2வது வசனம் போடுங்க. இல்ல, மத்தேயு 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்த 12 சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அதேதான், வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, போதுக்கா. அதாவது என்னன்னா, எல்லா கிரியையும் பாக்குறாங்க. ஆனா அப்பயுமே அவருக்கு என்ன வந்துருச்சு, ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா இயேசுவை குறித்து யூதர்கள் பார்த்த விதம் வேற. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு வருவாரு, இந்த ரோமர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவாரு, ராஜாவா உட்காருவாரு, நம்மளை எல்லாம் சமாதானத்தோட நடத்துவாரு அப்படின்னு அங்கங்க தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்னும் எதிர்காலத்தை குறிச்சது. ஆனா இவங்க இப்பவே அதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் யோவான் ஸ்நானகனுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, உண்மையிலே நீங்க தானா இல்ல வேற யாரும் வரந்தடிக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ இப்போ இவங்களுடைய விசுவாசம் இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்களேன். ஐயா சொன்னாங்க இல்லையா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19-21. ரோமர் 4:19-21. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 இதே வசனம் தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இவர் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவரை ஏன் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணணும், உன் இனத்தை விட்டுட்டு வா, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் குடும்பத்தை விட்டுட்டு வா, உன் நாட்டை விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னோடனே என்ன பண்றாரு, கீழ்ப்படிஞ்சு சொத்து சுகம் எதுவும் கிடையாது. இப்ப வரும்போது என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராரு. எல்லா சொந்த பந்தங்கள் எதுவும் கிடையாது, லோத்தை மட்டும் கூப்பிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் எங்க போறோம்னு அவருக்கு தெரியல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாக்கு தத்தத்தின் பிள்ளைய கொடுக்குறாரு. நீ வானத்தை அண்ணாந்து பாரு, உன்னால நட்சத்திரங்களை எண்ண முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு பாக்குற மாதிரி எல்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த லைட் பொல்யூஷன் வாங்க, அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ஸ் அண்ணாந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வரல விட்டு எண்ணிடலாம். ஆனா ஆபிரகாம் வந்த காலத்துல அந்த லைட் பொல்யூஷன்ன்றது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாலே என்ன பண்ணலாம், அழகா நட்சத்திரங்களை இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். அவ்வளோ தெளிவா இருந்திருக்கும் அந்த காலத்துல. அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன முடியல, மணலை என்ன முடியுமாப்பான்றாரு, அது என்ன முடியல. இப்படிதான் உன் சந்ததி இருக்கும் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே அதை என்ன பண்ணிட்டாருன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு 100 வயசுலதான் அவர் கை கிடைச்சது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த எண்ணத்தை எப்பவே மாத்திட்டாரு. வாக்குத்தத்தம் எப்போ கிடைச்சதோ அப்பவே தன்னுடைய எண்ணங்களை மாத்திட்டாரு.
ஐயோ நான் வயசானவன், சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, என் உடம்பு செத்து போச்சு, இனிமேல் எங்களுக்கு குழந்தை பிறக்க முடியுமா, அந்த எண்ணத்தை கூட அவர் என்ன செய்யலையா, என்னாது இருந்தார். அந்த இருக்கு பாருங்க கடைசியில, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம்னா நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு என்ன தோணுது, நம்ம சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. நம்முடைய சரீரமே இப்படி இருக்கே, நமக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆபிரகாமுக்கு மெடிக்கலி அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. தாத்தா, வயசான தாத்தாக்கும் பாட்டிக்கும் குழந்தை பிறக்கிறது. ஆனா ஆண்டவர் அவர் என்ன நம்பிட்டு இருந்தாரு, என் சரீரத்தை விட தேவனுடைய வார்த்தை பெருசு, அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும்ன்றத விசுவாசிச்சனாலதான் ஆபிரகாம ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தையாவே வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை செஞ்சாரா இல்லையா? அப்படியே நடந்தது. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதே வார்த்தை தான் உங்களை பார்த்தும் சொல்லுது, நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப நான் ஜெபிச்சும் பதில் கிடைக்கலன்னா யார் மேல தப்பு? என் மேல தவறு இருக்கா? என் மேல ஏதோ நான் மாத்திக்க வேண்டிய விஷயம் என்கிட்ட இருக்கா, தேவன் கிட்ட இருக்கா? நம்ம கிட்டதான் இருக்கு. அப்படித்தானே? நான் தான் இன்னும் விசுவாசத்துல இன்னும் வளரணும். என்கிட்ட நான் மாத்திக்கிற வேண்டிய விஷயத்த நான் தான் மாத்திக்கணும். அது எல்லாத்துலயுமே பொருந்தும். ஒருவேளை பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்களா, என்னைக்கோ ஒரு நாள் இயேசு என்னுடைய பொருளாதாரத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு, என் கடன் எல்லாம் இயேசு ஒரு நாள் மாற்றுவாரு. இனிமேல் அந்த எண்ணத்தை மாற்றுங்க. நான் ஜெபிச்சுட்டேன், இயேசு என்ன பண்ணிட்டாரு, என் கடனெல்லாம் அழிச்சிட்டாரு, கடனெல்லாம் தீர்த்துட்டாரு. அதை விசுவாசிங்கவே, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமேல் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்க் 11:24, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உண்டாகும்னு. ஆனா பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு விசுவாசிங்க, அப்பொழுது அவைகள் என்ன செய்யும், உங்களுக்கு உண்டாகும். அது அப்படி ஒரு காரியமே இல்லாட்டியும் உங்களுக்காக அது உண்டாகும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப எண்ணங்கள்ல உங்க மைண்ட்ல என்ன பண்ணணும், ஒரு மாற்றம் வேணும். நம்பிக்கையை இனிமேல் உங்களுடைய ஜெபத்தை நம்பிக்கைக்கு நேரா கொண்டு போகாம எதுக்கு நேரா கொண்டு போகணும், விசுவாசத்துக்கு நேரா கொண்டு போகும்போது அற்புதத்தை பார்க்க முடியும். நீங்க டைம் இல்லாதனால ஷார்ட்டா முடிக்கிறேன். நான் வீட்டில் போய் கூட நீங்க படிச்சு பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த யோசபாத்தோடைய ஹிஸ்டரி இருக்கும். யோசபாத்து யூதாவை ஆண்டுட்டு இருந்த யோசபாத், அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வருது. மோவாப் தேசத்துல இருந்தும் அம்மோனியர்கள், அமலேக்கியர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சண்டைக்கு வராங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா யோசபாத்தோடைய டீம் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. யூதா டீம் ரொம்ப வீக். அப்ப என்ன பண்றாரு யோசபாத்து, ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு கேட்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, ஆனா நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. உபவாசம் பண்றாரு. அடுத்த நாள் போருக்கு போகணும். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன்னு. நீங்க அந்த சாப்டரை போய் வீட்டுல போய் வாசிங்க, டைம்ல அதனால சீக்கிரம் முடிகிறேன். அப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரியே இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஐயோ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், போருக்கு போயிட்டு முடிஞ்ச அளவு சண்டை போடுவோம், நம்ம தோக்கடிக்கிற மாதிரி இருந்தா அப்படியே என்ன பண்ணிடுவோம், ஒரு பிரேயரை போட்டுருவோம், ஆண்டவரே காப்பாத்துவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஆனா இவரு முத நாள் தான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் எப்படி போறாங்கன்னு பாருங்க போருக்கு. யுத்த சன்னதர்கள்லாம் போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாரை நிப்பாட்டிட்டாருன்னா துதிக்கிற டீமை நிப்பாட்டிட்டார். அப்ப எந்த அளவு விசுவாசித்திருப்பாருன்னு பாருங்க. எனக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சே ஆகும்னு அவருக்கு அவ்வளவு விசுவாசம். கர்த்தர் சொல்லிட்டாரு, அது அப்படியே நடக்கும் அப்படின்னு. பொதுவா என்ன செய்வான், சண்டைக்காரங்களை தானே, சிப்பாய்களை தானே முன்னாடி நிப்பாட்டுவாங்க. ஆனா இவர் சிப்பாய்களை நிப்பாட்டாம யாரை நிப்பாட்டினாரு, துதி செய்கிற, அதுலயும் இப்ப லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்களை நிப்பாட்டினாருன்னு நினைக்கிறேன். கோகாத்தியர்கள், அது சரியா எனக்கு தெரியல. வீட்டுல போய் நீங்க அதை படிச்சு பாருங்க. அவங்கள நிப்பாட்டி என்ன பண்றாரு, அழகா பாட வைக்கிறாரு. இவங்க துதிக்க என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு தெரியல, பைபிள் அதெல்லாம் போடல. மோவாபியர்களும் அமலேக்கியர்களும் சேர்ந்து இன்னொரு டீமை அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க தோக்கடிக்கிறதுக்கு அப்புறம் இவங்க 2 சண்டை போட்டுக்கிறாங்க. மோவாபியரும் அமலேக்கியர்களும் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டே யோசபாத் ஒரு போரும் செய்யல. ஆனா என்ன செஞ்சிருச்சு, போர்ல வெற்றிய பார்த்துட்டார். இதுதான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலாவும் நம்மளுடைய லைஃப்ல நடக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டோம்னா அவர் எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன்றதை விசுவாசிக்கணும். யோசபாத் செஞ்சார் இல்லையா, ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வந்தோடனே அதை பெற்றுக்கொண்டேன் அப்படி அவர் எடுத்தனாலதான் என்ன பண்ணாரு,
தைரியமா தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில காமிச்சார். போய் முன்னாடி போய் துதிக்கிறவங்களை நிப்பாட்டுறது, அவருக்கு நல்லா தெரியும் நம்ம சண்டையே போட போறது இல்லைன்னு. அவர் என்ன விசுவாசிச்சாரோ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்படியே நடத்தினார். ஒருவேளை இவர் இப்படி கூட விசுவாசிச்சு போயிருந்தா அந்த மாதிரி நடந்திருக்கும். சண்டை போட்டு ஜெயிக்கலாம்னா அதையும் கூட ஆண்டவர் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை. ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு. லாசருடைய வாழ்க்கையிலுமே நீங்க வீட்டில் போய் பாருங்க. யோவான் 11வது அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, லாசரு இறந்துட்டாரு. செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் வந்து அங்க போறாங்க. ஏசப்பாக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சும் போறாங்க. ஆனா மார்த்தாள் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவன் இறந்துட்டான், நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கலாம், மறுத்திருக்க மாட்டானே. இப்பயும் ஒன்றும் இல்லை, நீங்க வந்து தேவனுடைய குமாரன் தானே, நீங்க தேவன் கிட்ட என்ன கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் நிச்சயமா உயிரோட எழுந்திருப்பான் அப்படின்னோடனே இந்த அம்மா நம்பிக்கைக்கு போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே உயிர் தெழுதல் நாள் நடக்கும், அன்னைக்கு என் சகோதரன் வந்து எந்திரிப்பான்றதை நான் நம்புறேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை பழக்க வைக்கிறார். இப்பவே அவனுக்கு என்ன நடக்கும், உயிர் தெழுதல் நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கல்லறையை திறக்கிறாங்க. லாசரஸ் கம் அவுட் அப்படின்றார். லாசருவே வெளியே வா அப்படின்னோடனே என்ன நடக்குது, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. விசுவாசத்தை நீங்க காட்டும் பொழுதுதான் உங்களுடைய லைஃப்ல அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். இத்தனை நாள் நம்முடைய ஜெபம் நம்பிக்கையை நோக்கி இருந்தா, நான் என்னைக்காவது ஒரு நாள் இது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை இன்னைக்கோட அழிச்சிருங்க. பிரசங்கத்தை பிரசங்கமா கேட்காதீங்க, உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா உங்க லைஃப் மாறும். நான் அடிச்சு சொல்றேன், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இந்த வாசனம்லாம் என்னமோ நானா பேசுறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கோ அதை எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய வார்த்தை என்னைக்கும் மாறாது. அடுத்த முறை ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தோட ஜெபிங்க, பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோட ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே இத்தனை நாள் நாங்க ஜெபத்துல ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோட இருந்தோம், தவறு கிடையாது. ஆனா விசுவாசத்தோட இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம்ன்ற விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க விதைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க இனிமேல் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அதை நாங்க பெற்றுக்கொண்டோம்னு ஆண்டவரே நாங்க அதை விசுவாசிக்கிறோம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே எதெல்லாம் கேட்கிறாங்களோ அதுவும் விசுவாசத்தோட, அது எனக்கு கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்தோட யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே அவங்க விசுவாசத்தின்படி அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்பொழுது விசுவாசத்தோட கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தாங்க. வியாதியிலிருந்து விடுதலை தந்ததுக்காக நன்றி. யோசேப்பாத்தை போல ஆண்டவரை வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த துதி செய்து ஆண்டவரை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே நாங்க ஜெபத்துல கேட்டதை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு எங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே துதி செஞ்சு ஆண்டவரே அதை வெற்றியை கொண்டாட எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறவங்க, பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை ஆண்டவரே, அவங்களுடைய வேலை ஆண்டவரே, குழந்தை பேரு ஆண்டவரே, வீட்டுல சமாதானம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, வறுமை மாறணும் ஆண்டவரே, இந்த தரித்திரம் மாறணும் ஆண்டவரே, ஒரு நல்ல வீடு தாங்க ஆண்டவரே, என்ன ஜெபம் கேட்டானோ ஆண்டவரே நீங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எல்லா வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்க உங்க பிள்ளைங்களை ஆசீர்வச்சீங்கன்னு ஆண்டவரே அவங்க முழுதா நம்ப ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி பிசாசானவன் ஆண்டவரே இந்த வார்த்தை அவங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. உங்க கரத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவாவியானவர் எடுத்துரைத்த எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வரம் சிஸ்டர் ஜோமன். பரிசுத்த இரக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே விசுவாசத்தை நம்பிக்கையை குறித்ததான ஆண்டவரே தெளிவு இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமா இருக்கிறது என்ற வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொண்டோம் என்று இருதயத்தில் நாங்கள் உறுதி
உறுதி பண்ணி கொள்ளும் பொழுது அது விசுவாசமாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அது பதில் கிடைக்கும் வரை நாங்கள் ஜெபத்தோடு காத்திருந்து நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவரே நம்பிக்கையாக அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த நாளிலே அறிய செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அது எங்களுக்கு விசுவாசமாக மாறி முடிவிலே நாங்கள் பதிலை நம்பிக்கையோடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக பெரும்பாலான ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொள்ள அவள் காத்திருக்காமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு அவள் கிரியை செய்கிறாள். தொடர்ந்து தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். அப்படியாக ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் கிரியை செய்து அற்புதமாய் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியாக நூற்றுக்கதை அதிபதி தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள அதிகாரத்தில் விசுவாசம் வைத்து அப்படியாக அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியாக கூட ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில ஆண்டவரே பொருளாதாரத்துக்காக சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஆண்டவரே அதை நாங்கள் விசுவாச கிரியாக காண்பித்து ஏற்ற நேரத்திலே சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாய் கூட ஆண்டவரே, யோசபாத்தும் அவன் வெற்றிக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே துதி சேனையும் ஆண்டவரே அவன் முன்வைத்து அது மாத்திரமல்ல உபவாசித்து தன் விசுவாச கிரியையை அவன் காண்பித்தான். முடிவிலே அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படியாக விசுவாசிகளின் தகப்பனாய ஆபிரகாம் அவருக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும் போதே அவர் சூழ்நிலையை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தை தான் பெரிது என்று உறுதியாக அவர் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, லாசருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சத்தியத்தை நீ வெளிப்படுத்தினீர். விசுவாசத்தை நாங்கள் வெளிக்காட்டும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, அப்படியாக எங்கள் திருச்சபை முழுவதும் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையில எங்கள் போதகர் குடும்பத்தார், எங்களுடைய விசுவாச குடும்பத்தார் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பம் ஆண்டவரே இந்நாள் வரை வைத்திருந்தார்களோ எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்து விட்டீர் என்று ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஒருமனதாய் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஜபங்களுக்கு நீங்க ஆண்டவரே கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட மனநிலையோடு நாங்கள் பயிற்சி எடுக்க, அப்படிப்பட்ட மனநிலையோடு நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் மன்றாட்டுகளுக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக உம்மிடத்தில் காத்திருந்தார்களோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்துல வளர விருத்தியடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ செய்தி கொடுத்ததால் மகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து எழுப்புதலின் காலங்களில ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனை வல்லமையாய் போதிக்கிற மகனாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஜெபிக்கிற காரியம் தேவ சித்தத்தின்படியே நிறைவேறுகிறது என்கிற விசுவாசத்தோடு காணப்பட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபித்த காரியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் போது கர்த்தரே உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்று சாட்சி பகர தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.